அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவ திரு கர்மயோகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜ் பார்க்கலாம். ஸோ கம்மிங் பேக் டு ஹியூமன் ஆஸ்பிரேஷன், நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், பாயிண்ட் பை பாயிண்ட். அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் லைஃப் லைன் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா என்னோட பெர்செப்ஷன் ஆன் சுச்சுவேஷன்ஸ் நிறையா மாறி இருக்கு. என்னை வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்குன்றது தான் நான் சொல்லணும். பிகாஸ் முன்னாடி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கோபத்தை கொடுக்குது அப்படின்னா, அதே மாதிரி சுச்சுவேஷன், அதாவது இப்போ என் மேலே தப்பே இல்லை, பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து என்னை தப்புன்னு சொல்கிறாங்க, எனக்கு நார்மலாக முன்னாடி கோவம் தான் வரும். அது எல்லாருக்குமே வர மாதிரி. பட் லைஃப் லைன் ஸ்பீச் கொடுத்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் பண்ணாத தப்பை வந்து எனக்கு இந்த சுச்சுவேஷன் என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னா, என்னோட பெர்செப்ஷன் மாறி இருக்கு. ஏன் எனக்கு அந்த சுச்சுவேஷன் வந்திருக்கு? ஒருவேளை நான் இது இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு தான் இது வந்திருக்கோ, அப்போ நான் இன்னும் பெட்டராக இது செஞ்சுருக்கலாமோ அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன், அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி, அப்படின்ற ஒரு நாலேஜ் வைடன் ஆகிறத நான் பார்க்கலாம். மெயினாகவே அந்த நாலேஜ் வைடன் ஆகிறது, அதுதான் மெயின். அதுதான் சக்ஸஸை கொண்டு வருதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம பாயிண்டர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறத நம்ம இன்கல்கேட் பண்ணி அதில் சக்ஸஸ் கொண்டு வரணுன்றது தான் வந்து என்னோட ஆசை, கர்மயோகி அப்பாவோட ஆசை. இன்ஃபேக்ட் வந்து அதுக்காக தான் ஸ்ரீ அரவிந்தோ இந்த புக்கை எழுதியிருக்காருன்றதை நான் நம்புகிறேன். அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு குரு இருந்தாரு, ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து குரு கிட்ட போறாரு. போயிட்டு எனக்கு வந்து உங்ககிட்ட சீடனா இருக்கணும்னு ஆசை, பட் ஆனால் அதுக்கான தகுதி எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அறியாமையால எக்கச்சக்க தப்பு பண்ணியிருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு உங்ககிட்ட சீடனா இருக்கணும்னு ஆசையா இருக்கு, பட் அதுக்கான தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்போ குரு சொல்றாரு, நீ என்ன பண்ணு, பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போ. அது போகும்போது ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ளே போகும்போது மட்டும் கேண்டில் ஏற்றிட்டு உள்ளே போயிட்டு வெளியில வான்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி அந்த பையனும் அந்த ஒரு கேண்டில் எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே போகும்போது மட்டும் கேண்டில் ஏற்றிட்டு உள்ளே போயிட்டு ரொம்ப வெளில வரான். இப்போ சொல்லி என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான் குரு கிட்ட, நான் போகும்போது அந்த ரூம் வந்து ரொம்ப இருட்டாக இருந்தது. ஆனால் போகும்போது நான் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரூம் ரொம்ப இருட்டாக இருந்தது. ஆனால் நான் கேண்டில் எடுத்துட்டு உள்ளே போகும்போது வெளிச்சம் வந்தது, அண்ட் வெளியில வரும்போது வெளிச்சம் வந்தது. அந்த கேண்டல்னால எனக்கு வெளிச்சம் வந்தது, இல்லைன்னா அந்த ரூம் வந்து இருட்டாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த குரு சொல்றாரு, கரெக்ட், இதுதான் நம்ம லைஃபுமே. நம்ம லைஃப் வந்து ரொம்ப இக்னரண்டா இருக்கு. ஆனா இந்த இக்னரன்ஸ் எப்போ வந்து வெளிச்சம் ஆகும் அப்படின்னா, அந்த நாலேஜ் மூலயமா. இந்த கேண்டில் மாதிரி உனக்கு நாலேஜ் வைடன் ஆகும்போது அந்த இருட்டு மாதிரி அந்த இக்னரன்ஸ் மறைஞ்சிடும் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆஸ்பிரேஷன், அவனுக்கு அந்த ஆர்வம் இருக்குது, சீடன் ஆகணுன்ற அந்த ஆர்வம் இருந்ததுனால தான் அவன் போய் அப்ரோச் பண்ணியிருக்கான். அப்போ அப்ரோச் பண்ணும்போது அந்த ஆஸ்பிரேஷன் தான் அந்த நாலேஜை கொண்டு வருது. அந்த நாலேஜை கொண்டு வரும்போது அந்த இக்னரன்ஸ் வந்து அழியிறது அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ அதுதான் குரு சொல்றாரு. யூனிவர்சலாக இக்னரன்ஸ் இருக்கு, ஹியூமனிட்டிக்கு யூனிவர்சலாக இக்னரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த யூனிவர்சலாக அந்த நாலேஜ் டெவலப் ஆகும்போது அந்த இக்னரன்ஸ் கம்ப்ளீட்டாக மறையிறது, அழிஞ்சிருது. ஸோ ஒவ்வொருத்தருமே அந்த ஆஸ்பிரேஷன் வேணும், அந்த விழிப்பு வேணும். எனக்கு அந்த அந்த அறியாமை போகணும், அந்த இக்னரன்ஸ் போகணுன்ற ஆஸ்பிரேஷன் வரும்போது இந்த நாலேஜ் வைடன் ஆகி இக்னரன்ஸ் மறையிறதுன்றது தான் சொல்றாரு அப்பா. ஸோ பேசிக்காக நம்ம திரும்ப திரும்ப அதை என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்மளுக்குள்ள அந்த ஆஸ்பிரேஷன் ஹையர் ஆகும்போது, அது இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த நாலேஜ் வைடன் ஆகுறது, நம்மளுக்குள்ள அந்த தெளிவு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுறது, விடியல் வருது. விடியல் வரும்போது இக்னரன்ஸ் மறைஞ்சு சக்ஸஸ் கொடுக்கறதுன்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த ஒரு டாபிக்ல இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அப்பா சொல்றாரு, ஒவ்வொருத்தராலையும் 100 கோடி கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாருன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மனுஷனாலையும் 100 கோடி சம்பாதிக்க முடியும். ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தராலையும் 100 கோடி சம்பாதிக்க முடியும். எப்படி முடியும்? ஃபர்ஸ்ட் 3 ஃபேக்டர் சொல்றாரு. அதுல ஐ கேன் அப்படின்ற ஒரு ஃபெய்த், என் மேலேயே எனக்கு ஒரு குட்வில் இல்லை, என்னால் பண்ண முடியுன்ற குட்வில். ஐ டிசர்வ் இட், எனக்கு கண்டிப்பாக ஐ டிசர்வ் இட், இது எனக்கு வந்து வேணும், எனக்கான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிசர்வ் இட்ன்ற மாதிரி 3 பாயிண்டர்ஸ் நம்மளுக்குள்ள நம்ம தோணும் போது, நம்ம அந்த மாதிரி அக்செப்டன்ஸ் கொண்டு வரும்போது, என்னால் முடியும், எனக்கு எனக்கு அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம், என் மேலேயே எனக்கு ஒரு நல்ல எண்ணம், என்னால் முடியும், எனக்கு இது கண்டிப்பாக ஒரு டிசர்விங்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நான் நினைக்கும் போது, நான் அந்த மாதிரி அக்செப்டன்ஸ் கொண்டு வரும்போது மதரை வச்சுட்டு அப்போ அந்த யூனிவர்ஸ் வந்து நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். எப்படி வந்து மழை எல்லாருக்குமே பலன் தருதோ, ஒரு மரம் வளர்ந்ததுன்னா அதோட பழம் எல்லாத்துக்குமே வந்து பலன் தருதோ, அதே மாதிரி தான் நம்மளோட ஆஸ்பிரேஷனும், அந்த யூனிவர்சல் ஆஸ்பிரேஷன் இருந்ததுன்னா
அது யூனிவர்சல் ஹியூமனிட்டிக்கு பலன் தரும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். அதனால தான் பகவான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டராக ஹியூமன் ஆஸ்பிரேஷனை எழுதியிருக்காருன்றதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஆஸ்பிரேஷன் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆஸ்பிரேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆஸ்பிரேஷன் டெவலப் ஆகும்போது, அது ஆஸ்பிரேஷனாக மதர்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணி டெவலப் பண்ணும்போது நாலேஜ் வைடன் ஆகி அந்த இக்னரன்ஸ் மறைஞ்சு நாலேஜ் நல்லா வைடன் ஆகி சக்ஸஸை கொண்டு வருது. இது கண்டினியூஸாக தொடரணுன்றதான் சொல்கிறார். ஒரு நாளைக்கு நான் இந்த மாதிரி பண்ணிட்டு 100 நாளைக்கு நான் வந்து விடுறது கிடையாது. கண்டினியூஸாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நிலையான வெற்றியை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த நோட்டோட நன்றி.